நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது. 4 வெவ்வேறு பருவகால நவராத்திரிகள் உள்ளன. சாரதா, வசந்தா அதாவது சைத்ரா, மக மற்றும் ஆஷாதா. இருப்பினும் சாரதாவும் சைத்ராவும் அனைவரிடமும் மிகவும் பிரபலமாக அனுசரிக்கப்படுகிறது. சைத்ரா நவராத்திரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. தெய்வீக பெண்தன்மையை கொண்டாடும் நவராத்திரியின் போது துர்க்கையை மக்கள் வணங்குகிறார்கள். துர்கா தேவி நீதி மற்றும் செழிப்பின் சின்னம். துர்கா தேவியின் 9 அவதாரங்கள் ஆன ஷைல்புத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, காலராத்திரி, மகாகௌரி மற்றும் சித்திதாத்ரியை பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் வணங்குகிறார்கள். அவள் தனிமையில் தீய சக்திகளை எதிர்த்து போராடி தன் சக்தியால் தீமையை வென்றாள். ஞானம் மற்றும் தீமையிலிருந்து பாதுகாக்க அனைவரும் துர்க்கையை ஆத்மார்த்தமாக வணங்குகிறார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 9 இருந்து ஏப்ரல் 17 தேதி வரை சைத்ரா நவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. முதல் நாள் துர்கா தேவியின் முதல் வெளிப்பாடான ஷைல்புத்ரி தேவியை வழிபடுகிறார்கள். அவள் நந்தி என்ற காளையின் மீது ஏறி ஒரு கையில் திரிசூலத்தையும் மறு கையில் தாமரையையும் ஏந்துகிறாள். பார்வதி தேவி ஹிமாவத்தின் மகளாக பிறந்ததால் ஷைல்புத்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் சமஸ்கிருத வார்த்தையான ஷைல் என்பது மலையை குறிக்கிறது. ஹ்ரீம் சிவாயை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். நவராத்திரியின் 2ஆம் நாளில் பிரம்மச்சாரிணி தேவியை வணங்குவார்கள். தேவி ஒரு கையில் புனிதமான கமண்டலத்தையும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையையும் ஏந்தியபடி வெறுங்காலுடன் செல்கிறாள். ஹ்ரீம் ஸ்ரீம் அம்பிகாயை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். சந்திரகாண்டா தேவி நவராத்திரியின் 3ஆம் நாள் போற்றப்படுகிறாள். சந்திரகாண்டா என்பது 10 கரங்கள் மற்றும் நெற்றியில் பிறை சந்திரனை கொண்ட ஒரு தேவி. புலி மீது சவாரி செய்யும் தேவி அனைத்து தீமைகளையும் அழிக்கிறாள். ஐம் ஸ்ரீம் சக்தியை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். தேவி கூஷ்மாண்டாவை சதுர்த்தி அன்று அல்லது நவராத்திரியின் 4ஆவது நாளில் வழிபடுகிறார்கள். கூஷ்மாண்டா என்ற சொல் பிரபஞ்சத்தின் படைப்பாளரை குறிக்கிறது. ஐம் ஹ்ரீம் தேவியை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். ஸ்கந்தமாதா தேவி நவராத்திரியின் 5ஆம் நாள் வழிபடப்படுகிறாள். மேலும் அவள் மடியில் குழந்தை முருகனுடன் சீற்றம் கொண்ட சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாக சித்தரிக்கப்படுகிறாள். ஸ்கந்தமாதா பொதுவாக 4 கைகளுடன் 2 கரங்களில் தாமரை மலர்களையும் ஒரு கரத்தில் முருகனை பிடித்தபடியும் மற்றொரு கரத்தில் அபய முத்திரையையும் தாங்கி நிற்கிறாள். இந்த வடிவில் இவளை பிரார்த்தனை செய்பவர்கள் கார்த்திகை பெருமானை வழிபட்ட புண்ணியத்தையும் பெறுகிறார்கள். ஹ்ரீம் க்ளீம் சுவாமின்யை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். சக்தியின் வெளிப்பாடான காத்யாயனி தேவி நவராத்திரியின் 6ஆம் நாளில் வழிபடப்படுகிறாள். பார்வதி தேவியின் மிகவும் ஆக்ரோஷமான அவதாரங்களில் ஒன்று காத்யாயனி. இது போர் தெய்வம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. வாள் ஏந்தியவள், 4 கரங்களை உடையவள். சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் அவள் காத்யாயன முனிவரின் மகள். க்ளீம் ஸ்ரீ திரிநேத்ராயை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். காலராத்திரி தேவியை சப்தமி அல்லது நவராத்திரியின் 7ஆவது நாளில் வழிபடுகிறார்கள். அவளுடைய நெற்றியில் அமைந்துள்ள 3ஆவது கண் முழு பிரபஞ்சத்தையும் தாங்குகிறது என்று கூறப்படுகிறது. க்ளீம் ஐம் ஸ்ரீ காளிகாயை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். நவராத்திரியின் 8ஆவது நாள் அல்லது துர்கா அஷ்டமி மகாகௌரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வெள்ளை யானை அல்லது காளை மீது பயணிக்கும் 4 கரங்களை கொண்ட தெய்வம். அவள் உள்ளங்கையில் ஒரு டம்ருவையும் திரிசூலத்தையும் வைத்திருக்கிறாள். ஸ்ரீ க்ளீம் ஹ்ரீம் வரதாயை நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். சித்திதாத்திரி தேவி நவராத்திரியின் 9ஆவது மற்றும் கடைசி நாளுடன் தொடர்புடையவர். அவள் தாமரை மீது அமர்ந்திருப்பாள். 4 கரங்களில் தாமரை, கதாயுதம், சுதர்ஷன சக்கரம், சங்கு ஆகியவற்றை வைத்திருக்கிறாள். துர்காவின் இந்த வெளிப்பாடு முழுமையை பிரதிபலிக்கிறது. ஹ்ரீம் க்ளீம் ஐம் சித்தையே நமக என்று 108 முறை சொல்லி வழிபடலாம். நாம் அனைவரும் இந்த நவராத்திரியில் தேவியை வணங்கி ஆசி பெறுவோமாக.